தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப நேரமா உங்களை காணோம்னு தேடிட்டு இருந்தேன். ஆமா, தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க முகம் வேற ஒரு மாதிரி இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா? அதான் ஏற்கனவே உடம்பு சரியில்லையே. ஆனா இப்ப மனசும் சரியில்லாம தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் அத்தை, என்னாச்சு? எல்லாம் அந்த எஸ்எஸ்கேவை நினைச்சது. என்னையும் என் பிள்ளையையும் அந்த எஸ்எஸ்கே கொல்லணும்னு அலைஞ்சிட்டு இருந்தப்போ அந்த ஆளு எப்ப அழிவான்னு நான் சாபம் விட்டுருக்கேன். ஆனா இப்ப அந்த ஆளு அவனாவே அழிய போறான்னு அந்த டாக்டர் சொன்னப்ப என் வைராக்கியம் கரைஞ்சு போய் எனக்கே தெரியாம நான் தவிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு எஸ்எஸ்கே மேல கோபம் போய் இறக்கம் வந்துருச்சா? உங்களை காதலிச்சு ஏமாத்துன பழைய எஸ்எஸ்கே மேல உங்களுக்கு மறுபடியும் பாசம் வந்துருச்சான்னு கேக்குறேன். சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எப்ப அந்த எஸ்எஸ்கே என்ன பார்த்து என் ஆசைக்காக உனக்கு தெரிஞ்சேதான் ஏமாத்தின, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய அழிச்சிருன்னு சொன்னானோ அப்பவே அந்த ஆளை மனுஷ ரகத்துல இருந்து தூக்கி போட்டுட்டேன். ஆனா இப்ப அந்த எஸ்எஸ்கேவோட நிலைமையை பார்த்து தவிக்கிறதுக்கு காரணம் கௌதம்காக மட்டும்தான். தன் தாயை ஏமாத்தின துரோகி மேல கௌதம் ஆத்திரத்துல இருக்கான். அந்த துரோகி எஸ்எஸ்கே தான்னு தெரிஞ்சா அந்த கோவத்துல அவன் அந்த ஆளை ஏதாவது செஞ்சு தான் வாழ்க்கையை இழந்துருவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஒருவேளை எஸ்எஸ்கே தெரிந்துனா கௌதம்க்கு அந்த ஆளு மேல இருக்கிற கோவம் போகும், தனக்கு அப்பா இல்லைங்கிற தவிப்பும் போகும்னு ஆசையா இருந்தேன். ஆனா அந்த ஆசையை எஸ்எஸ்கே இப்படி பாதிலே நாசம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. புள்ள பாசமே இல்லாத எஸ்எஸ்கே தான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா ஏதோ கடைசி காலத்துல தெரிந்தே தான் பிள்ளையோட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த குடுப்பனே இல்லாம அந்த ஆள் சாக போறான். அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை, அந்த எஸ்எஸ்கேக்கு எதுவுமே ஆகாது. நீ எப்படி சொல்ற? அதான் டாக்டர் அந்த ஆளுக்கு நாள் குறிச்சிட்டாரே. என்னத்தை இப்படி உடைஞ்சு போயிட்டீங்க? நீங்க மனசு விட்டுறாதீங்க. அதான் டாக்டர் எஸ்எஸ்கேக்கு 6 மாசம் டைம் கொடுத்திருக்காருல்ல, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க முதல்ல நம்பிக்கையோட இருங்க அத்தை. எனக்கு என்னமோ நிச்சயமா ஒரு நாள் எஸ்எஸ்கே திருந்தி கௌதம புள்ளையா ஏத்துக்கிட்டு அவரோட சந்தோஷமா இருப்பார்னு தான் தோணுது. அப்படியே சொல்ற? ஆமா அத்தை, நீங்க வேணா பாருங்க, கௌதம்க்கு அப்பா இல்லைங்கிற கவலை கண்டிப்பா தீரும். நீங்க எஸ்எஸ்கே கௌதம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒன்னா வாழற சந்தர்ப்பத்தை கண்டிப்பா அந்த கடவுள் கொடுப்பாரு. இப்ப நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, சரியா? சரி, ஏதோ சொல்ற. சக்கரைன்னு பேப்பர்ல எழுதுனா இனிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ ஏதோ சொல்ற, பார்க்கலாம். எஸ்எஸ்கே மேல அவ்வளவு கோவமா இருந்த ரேவதி அத்தை அவரை ஹாஸ்பிட்டல்ல கிடந்ததை பார்த்து அப்படியே மாறிட்டாங்களே. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு. முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.